வெல்கம் பேக் டு தமிழ் ரப்பர் சேனல். எல்லா பெரிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னா, மார்க்அப் அப்படிங்கிற டூல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இல்லஸ்ட்ரேட்டரில் வந்து மார்க்அப்னு ஒரு நியூவாக ஒரு ஆப்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மார்க்அப்ங்கிறது என்னென்னா, இப்போ வந்து ஒரு லோகோ, பிராண்ட் லோகோ க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இது எக்ஸாம்பிள் இது ஒரு பீஸா பாக்ஸ்னு வச்சுங்க. ஒரு இமேஜினுக்கு நான் வீடியோவில் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிறது வந்து பீஸா பாக்ஸ்னு வச்சுங்களேன். இந்த பாக்ஸில் வந்து உங்கள் லோகோவை வந்து மேலே ப்ளேஸ் பண்ணால் ஆக்சுவலாக எப்படி இருக்குங்கிறத பார்க்குறது தான் மார்க்கப்பாங்க. ஒன்று 2 டைப் மார்க்கப் இருக்குது. ஒன்று அதை பிரிண்ட் எடுத்து மேலே ஒட்டி பார்ப்பாங்க, அது ஒரு டைப் மார்க்கப் மேனுவல். இல்லை இல்லஸ்ட்ரேட்டரில் இல்லை ஃபோட்டோஷாப்பில் வந்து அந்த விஷுவலாக வந்து வச்சு பார்ப்பாங்க. கிளைண்ட் அதை வச்சு பார்த்து இப்படி தான் இருக்கும் அவுட்புட் அப்படிங்கிறத முன்னாடி மேனுவலாக காட்டுவோம். அது வந்து ரொம்ப ஸ்லோ மெத்தட் ப்ளஸ் வந்து டைம் வேஸ்ட் ஆகும். அதை வந்து இப்போ உங்களுக்கு வந்து அதை டூலாகவே கொண்டு வந்துட்டாங்க இல்லஸ்ட்ரேட்டரில். அது எப்படி பண்ணுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நான் இப்போ இதுக்கு எதுனா எடுத்துருக்கேன்னா ரெண்டு டைப்பான பாக்ஸ் எடுத்துருக்கேன். இது ஒரு காட்டன் பாக்ஸ், ஒரு பீஸா பாக்ஸ் மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துருக்கேன். லோகோ வந்து இதில் கண்டிஷன் என்னென்னா வெக்டராக இருக்கணும். ஓகேவா, நான் வெக்டராக ஒரு லோகோ எடுத்துக்கிட்டேன். நம்ம லோகோ எடுத்துக்கிட்டேன். நான் இப்போ இதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை சைஸ் வந்து ஒரு 20% இந்த பாக்ஸுக்கு அதுமாதிரி சைஸ் பண்ணிட்டேன். இப்போ பழைய மெத்தட் என்னென்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு டூல் போட்டு மேனுவலாக அப்படி வந்து இப்படி ரொட்டேட் பண்ணி இப்படி பண்ணி வைக்கணும்னு வச்சிங்க. டிஸ்டார்ஷன் பண்ணி ரொட்டேட் பண்ணி அதை பண்ணி வச்சா தான் அந்த அவுட்புட் வரும். அது அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. இப்போ இது வந்து இதுலேயே ஆப்ஷன் வந்துட்டு அது எங்கே ஃபஸ்ட்டு வந்து ரெண்டையும் அன்லாக் பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். பாருங்க, இது தனியாக இருக்குது, இது தனியாக இருக்குது. ரெண்டையும் செலக்டால் கொடுத்துட்டு ஆப்ஜெக்ட்டு கீழே வந்தீங்கன்னா மார்க்அப் ஆப்ஜெக்ட் இல்லைங்கிற இதில் மார்க்அப்னு இருக்கும். கிரியேட் மார்க்அப் இதை கொடுக்குறேன். கொடுத்தோன்னே என்ன ஆகணும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராடக்டோட ஆங்கிள் எல்லாமே அதே மெஷர் பண்ணி இந்த லோகோ அதுக்கு அதே மாரி அதுவே அலைன் பண்ணி விட்டுரும். வித்தின் த கிளிக்கில் நீங்கள் மேனுவலாக உட்காந்து எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பக்காவாக அதுவே இது பண்ணிட்டு. இல்லை எனக்கு இதுலேயுமே எதாவது கரெக்ஷன் பண்ணாலுமே நீங்கள் பண்ணலாம். கீழே உங்களுக்கு ஆப்ஷன் வரும் எடிட் கண்டென்ட். இங்கே போய்ட்டு நீங்கள் வந்து இதில் ரொட்டேஷன் பண்ணுறனா பண்ணலாம், சைஸ் பண்ணுறனா பண்ணலாம், அதுவும் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ இன்னொரு பாக்ஸ்லேயும் இதை வச்சு காட்டுறேன். காப்பி, இந்த பாக்ஸுக்கு பண்ணி பார்ப்போம். எடிட்டு, மார்க்அப், கிரியேட் மார்க்அப். இது ஆக்சுவலாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல் தான் என்னை பொறுத்த வரைக்கும். டைம் சேவ் ஆகும், அவ்வளோதான். நமக்கு ஒரு டூல் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம டைம் சேவுக்காக யூஸ் பண்ணுறது தான். ஒரு டைம் சேவ் ஆகும். பக்காவாக வந்துட்டு இப்போ ரொட்டேட் பண்ணுறேன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஒப்பாசிட்டி இங்கே கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ரொட்டேட் பண்ணி வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா பக்காவாக உட்காந்துட்டு வித்தின் த கிளிக்கு தான். நான் ஜஸ்ட்டு ரொட்டேட் மட்டும் பண்ணேன். இப்போ ஓகேவா, ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு இந்த டூல் கண்டிப்பாக யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் ப்ரோ. ஹேவ் அ நைஸ் டே.